Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ஸோ இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே வரேன். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை எள்ளு, அதை வந்து இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேம்ல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, அந்த கலர் வந்து லைட் ப்ரௌனா மாறினோடனே அதை நிறுத்திடுங்க, சரிங்களா? ஸோ வெள்ளை எள்ளை நல்லா வந்து வறுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து பச்சை வேர்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சை வேர்கள்ல அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்த பிறகு லேசா செவந்துரும். அதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது வந்து கடலை மாவு, ஒரு சின்ன கிண்ணத்துல கடலை மாவு எடுத்துக்கோங்க. அந்த கடலை மாவை நல்லா வறுத்துருங்க, சரிங்களா? அந்த கடலை மாவை வந்து எது வரைக்கும் வறுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா அந்த கலர் வந்து லேசா மாற ஆரம்பிக்கும். ஒயிட்ல இருந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவா மாறுற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ மூணுத்தையும் வறுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து மிக்சி ஜார்ல மாற்ற போறோம், சரிங்களா? ஸோ மிக்சி ஜார்ல எதுக்கு மாத்துறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பவுடர் ரெடி பண்ண போறோம். மற்ற இன்கிரீடியன்ஸ் வந்து மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா சில்லி பவுடர், காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தனியா பொடி, அதுக்கப்புறமா அடுத்தது வந்து சீரகப்பொடி, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, அதையும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் ஆட் பண்ணிங்க. கடைசியா மறந்துடாதீங்க உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனா ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பரான ஒரு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து இலுப்பு சட்டியில ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டுருங்க. அந்த வெண்டைக்காயை நல்லா வக்கிக்கோங்க. பாருங்க, அந்த வெண்டைக்காய் வந்து ஃபுல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ அது ஏன் அப்படிங்கறத நான் வந்து போக போக சொல்றேன். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அந்த வெண்டைக்காய், அதாவது பாதி வெந்துருச்சுன்னு சொல்லலாம், சரிங்களா? அது வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இலுப்பு சட்டியில எண்ணெய் போட்ட பிறகு அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அடுத்தது நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூண்டு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க, சரிங்களா? ஸோ நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது வந்து வெட்டி வச்ச சின்ன சின்ன வெங்காயம், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து அப்படியே அந்த ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்க வதக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிருக்கேன், பாருங்க. அடுத்தது அந்த வெண்டைக்காய், அதை வந்து மறுபடியும் இதுல ஆட் பண்ணி நீங்க வந்து இதுல நம்ம வந்து குக் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொடி ஒன்று ரெடி பண்ணோம் பாருங்க. அந்த பொடி தான் மெயின் ஹைலைட்டு. இந்த வெண்டைக்காய் கறிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, மூடி வைங்க. கொஞ்ச நேரத்தில் வெண்டைக்காய் ஃபுல்லா வெந்துடும். பாருங்க, ஒரு சூப்பரான ஸ்பெஷல் வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. கடைசியா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.